இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் அனைவரும் இன்னைக்கு தந்தை பெரியார் படத்தை, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் படங்களை கையில் ஏந்தி முழக்கமிடுறதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றார். அதனால்தான் பாஜகவுடைய எந்த தில்லுமுள்ளு வேலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஈடுபட மாட்டேங்குது. பாஜகவை நேரடியா மக்கள் ஆதரவை பெற முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கிறாங்க. பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது அடிமைகளையும் வலைவீசி தேடிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. கார் மாறி போனா கூட பரவாயில்ல, வெளியில காலையும் மாத்தி உள்ளவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டிய சுயமரியாதை உணர்ச்சி நம்மளுடைய மக்களுக்கு இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை என்றைக்கும் அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செல்கின்றேன், இளைஞர்களை சந்திக்கின்றேன், இளைஞர்களை சந்திக்கின்றேன், கழகத்தினரை சந்திக்கின்றேன், அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கின்றேன். ஆர்வ மிகுதியில் அத்தனை பேரும் என்னோட புகைப்படம் எடுத்துக்கும் போது செல்ஃபி எடுத்துக்க முயற்சி செய்வாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், தம்பினா நமக்கு செல்ஃபி முக்கியம் கிடையாது, செல்ஃபி விட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஐயா ஆனைமுத்து அவர்கள் எழுதிய கட்டுரை ஒன்றில் எழுதியிருக்கிறார், பெரியார் வென்றாரா என்று கேட்டுவிட்டு அதற்கு அவரே பதில் சொல்கின்றார். பெரியார் தோற்றார் என்று சொன்னோம்னா அது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தோல்வி என்று அர்த்தம்னு திரு ஆனைமுத்து அவர்கள் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார். எனவே தந்தை பெரியார் அவர்கள் எப்பொழுதும் வெல்வார். பெரியாருக்கு தோல்வியே கிடையாது. தமிழ்நாடு அதே போல எப்போதும் வெல்லும். தமிழர்கள் எப்பொழுதும் வெல்வார்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய கொள்கை பாதையில பேரறிஞர் அண்ணா, முத்தமிழின் கலைஞர்களை காட்டிய வழியில்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஈரோட்டு பாதையில நடைபெறுவதால் தான் இன்றைக்கு திட்டங்களையும் சரி கொள்கைகளையும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டியாக எக்ஸாம்பிளாக இருந்து கொண்டிருக்கிறார். தனித்தனியாக செயல்பட்டாலும் பெரியாருடைய இயக்க தொடர்கள் இன்றைக்கு பல நாள் கழிச்சு ஒரே மேடையில இன்னைக்கு ஒற்றுமையாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதை பார்க்கும் போதே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இதே ஒற்றுமையோடு ஆனைமுத்து ஐயாவுடைய வழியில தந்தை பெரியாருடைய கருத்துக்களை நாம் இன்னும் அதிகம் பரப்ப வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்த வேண்டும், தினமும் நடத்த வேண்டும். அப்படி நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா நிச்சயம் எப்பெல்லாம் கலந்து கொள்ள முடியுமோ, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் சுபவியாளர் இருக்கட்டும், அண்ணன் ராமகிருஷ்ணன் இருக்கட்டும், எப்பொழுதெல்லாம் எங்கிட்ட தேர்ந்து கேட்டிருக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் நான் எந்த தயக்கமும் இல்லாம முதல் இந்த நிகழ்ச்சியில் உங்க நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு கலந்து கொண்டிருக்கிறேன். அதே உணர்வோடு தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எப்போதும் இல்லாத அளவிற்கு தேவையா இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நமக்கு தேவைப்படுது. கொள்கையற்ற ஒரு இளைஞர் கூட்டம் இப்பொழுது உருவாகி இருக்கிறாங்க. அவங்கள கொள்கை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாரையும் விட நமக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐயா ஆனைமுத்து காட்டிய வழியில பெரியாரத்தை இன்னும் அதிகமாக பரப்புவோம். அதற்கு நாமும் இளைஞரணியும் நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களோடு துணை நிற்போம் என்று அந்த உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர் ஆனைமுத்தவுடைய பெரியாரியல் தொகுதி 1 மற்றும் 2 ஆகிய நூல்களை கல்லூரி பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையையும், ஆனைமுத்து அவர்கள் பிறந்த பெரம்பலூர் அல்லது திருச்சி மாவட்டத்தில் அவர் பெயரில் அரங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை அண்ணன் வாராச வல்லவன் அவர்கள் இங்கே கொடுத்திருக்கின்றார். நிச்சயம் இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற நான் நிச்சயம் துணை நிற்பேன் என்பதை கூறிக்கொண்டு, தமிழ் மண்ணில் எந்த காலத்திலும் பாசிஸ்டுகளை அனுமதிக்காமல் இருப்பதுதான் ஐயா ஆனைமுத்து அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்க வேண்டும். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் சங்கிகளையும் அவங்களுடைய அடிமை கூட்டத்தையும் மீண்டும் விரட்டி எடுக்க இந்த மேடைகளை நாம் அத்தனை பேரும் உறுதியேற்றுக் கொள்வோம். ஐயா ஆனைமுத்து அவர்கள் உடலால் மறைந்தாலும் உணர்வுகளாலும் எழுத்தாகவும்
கொள்கையாகவும் என்றும் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். எனவே அவர் புகழ் ஓங்கட்டும். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அண்ணன் வாலாசா வல்லவன் உட்பட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், கலந்து கொள்ள வாய்ப்பளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.